Everyone's talking about mental peace, but no one's talking about mental permission. நம்மளுடைய மனதை எப்படி சமாதானமாக சாந்தமாக வைக்கிறதுன்னு கேட்குறோம். ஆனால் அந்த மனசுக்குள்ள எதை விடணும் எதை விடக்கூடாதுன்னு நம்ம கேட்குறோமா? We let one comment ruin our peace, one rejection destroy our confidence, one memory steal our sleep. தூக்கமே வராமல் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நம்முடைய மனதை அதிகமாய் ஆழமாய் பாதிக்கலாம். டெவில் ஃப்ளட் போல வரான், பட் த ஹோலி ஸ்பிரிட் ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கிறவர், உங்களுக்காக ஒரு கொடியை ஏற்றுகிறவர். ஆனால் குவெஸ்டின் என்ன, இடம் நம்ம கொடுக்குறோமா? ஐசையா 59:19 says, வெள்ளம் போல சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். Our job isn't to fight everything that floods in. Our job is to stay dead to self and alive to God. That's what Paul meant in Galatians 2:20. It's no longer I who live, but Christ lives in me. இனி வாழ்வது நான் என்றார், கிறிஸ்து பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே வாழ்கிறார், which means we are dead to ourselves. When Jesus becomes Lord of every area, not just your Sunday but your Monday, your moods, your mental loops, peace begins to rule instead of reaction. Even psychology says the amygdala, our brain's emotion center, calms down when a higher belief system takes charge. When you let God rule over your inner world, your nervous system learns rest, which means let God be God. You'll stop being controlled by what's around you. சுற்றி என்ன நடந்தாலும், சத்ரு வெள்ளம் போல வந்தாலும் அதை பார்த்து பயப்படாதீங்க, மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஆவியானவர் ஜெயக்கொடி ஏற்றுவார். You are not here to react, you are here to reflect Christ-like confidence and courage. Let's pray. Father, thank you for your wonderful word. I pray that every mind will be controlled by the Spirit of God. சத்ரு வெள்ளம் போல சிந்தனைகளை கொண்டு வந்து சோர்வில் டிப்ரெஷனில் ஆழ்த்தும் பொழுது ஆவியானவர் ஜெயக்கொடியேற்றி ஜெயமாய் விளங்கச்சு. சரீர சுகத்தை பற்றியோ, பாரங்களை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி என்ன கவலை இருந்தாலும் இன்றைக்கு அது மறையட்டும். கட்டாயம் நீர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை கொடுப்பீர் என்கிற விசுவாசம், நம்பிக்கை, the hope rest in every mind. In Jesus' name.